நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க, பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் வாஸ்துபடி பண்ணுறேன், 100% வாஸ்து எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அது கரெக்டாக இருக்குமான்றது வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். 30+ எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ்து அண்ட் பில்டராக இருக்க வாஸ்து விநாயகம் அவர் எங்கள் ஃபாதர் தான். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் படி என்ன சொல்கிறாருன்னு கேட்பேன். டிஸ்போஸ் அண்ட் டெமாலிஷ் தான் என் பாலிசியே. அதுதான் நம்மளோட கல்ச்சரு, நம்மளோட இது அப்படி ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இந்த 30 வருஷத்தில் ஒரு டைரக்ஷனுக்கும் நான் நிறைய விஷயம் எடுத்திருக்கேன். நான் சொல்கிற பரிகாரம் தகுடு வைக்கிறதோ, கல் வைக்கிறதோ, யாகம் பண்ணுறதோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்பாதீங்க. ஒருத்தன் கிளம்பி இருக்கிறான், அமுத சுரபின்னு சொல்லிட்டு. பித்தளை 1 கிலோவே 220 ரூபா தான். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஏமாந்துன்னு தான் இருக்கிறாங்க மக்கள். படித்த மக்களும் ஏமாறுறாங்க. தேவையில்லாத இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. நிறைய இது கிரிப்டோ கரன்சி, கேபிட்டல் ஐசி, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 லட்ச ரூபாய்க்கு 20,000 ரூபாய் கொடுக்குறேன், 25 ரூபா கொடுத்தலாம் ஏமாந்துறாங்க. இதுக்கும் வாஸ்து இருக்குது. தென்கிழக்கு பாகம் ரொம்ப முக்கியமான பாகம். அந்த சைல்டு குழந்தை பேர் ட்ரபிள் கொடுக்குது, லேட்டாகும். சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லை. பெரிய பரிகாரமே கிடையாது. என்னடா இது பரிகாரம் இவர் சொல்கிறாருன்னு 10 காசு செலவில்லாத பரிகாரம். இதெல்லாம் ஆத்மா செய்யும்போது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சமே அனைத்து பல்லுயிர்களுக்கும் உண்டான இது. மனிதர்களுக்கு மட்டும் வாழக்கூடியது இல்லை, எறும்பு வரைக்கும் இங்கே வாழக்கூடியதுக்கு தகுதி இருக்குது. மனிதர் என்ன நினச்சினா நமக்கு மட்டும்தான் சொந்தம்ன்றான். கிடையவே கிடையாது. ஹலோ வியூவர்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சேனலில் நம்ம என்னென்ன ஸ்பேஸ் எங்கே இருக்கணும் அண்ட் ட்ரெடிஷ்னலாக நம்ம வாஸ்துப்படி சயின்ஸோ லிங்க் ஆகி எங்கெங்கெல்லாம் என்னென்ன ரூம் இருக்கணும், எந்த ஸ்பேஸ் இருக்கணும், அதை பற்றி ஒரு நல்ல டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க, பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் வாஸ்துபடி பண்ணுறேன், 100% வாஸ்து எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அது கரெக்டாக இருக்குமான்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். 30+ எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ்து அண்ட் பில்டராக இருக்க வாஸ்து விநாயகம் அவர் எங்கள் ஃபாதர் தான். ஸோ நிறையா யூடியூப் சேனலில் பேசியிருக்காரு, நிறைய வீட்டுக்கு போயிட்டு வாஸ்து கன்சல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் படி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஆர்கிடெக்டாக நான் ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், ஸோ இது ரொம்ப ஒரு பியூர் ஃபார்மாக டிசைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் இது எப்படிலாம் என்னென்ன ரூம் அங்கே இருக்கணும், எங்கெங்கெல்லாம் ரூம் இருக்கக்கூடாது, பிளேஸ்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் உங்கள் கொஸ்டின் இல்லையா? நம்ம ஒரு வாஸ்து பேசிக்கலி ஒரு பில்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வடகிழக்கு தான் பார்க்கணும். வடகிழக்கில் என்னென்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரி செய்யக்கூடாதுன்றது ஒரு வாஸ்து ரூல் இருக்குது. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் ஸ்டேர்கேஸ் படிக்கட்டு வரவே கூடாது. இது எல்லாம் பில்டர்ஸும் ஆர்கிடெக்டும் இப்போ நியூ கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. 100% வாஸ்து 100% வாஸ்துன்னு பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் கொஞ்சம் சில சின்ன தப்புகள்லாம் நடக்குது. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வாஸ்து கன்சல்டிங் பண்ணி போகும்போது அவங்க இந்த கிளைண்ட்டை கூப்பிட்டுட்டு போகும்போது சில விஷயத்த அவங்க அறிவுறுத்துவாங்க, இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. இதெல்லாம் ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் போய் பண்ணுறது பில்டருக்கும் டிஃபிகல்ட்டு, ஆஸ் அ கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது டிஃபிகல்ட். பிஃபோராகவே அந்த ப்ரௌச்சரு ட்ராயிங்கு, ஸ்கீம் ட்ராயிங்கை கொடுக்கும்போது நீங்களும் ஆர்கிடெக்டு அந்த டிசைன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் 2 கன்சல்ட்டிங்கு 2 பேரும் உட்காந்து கோஆர்டினேட் பண்ணும்போது இந்த பை மிஸ்டேக்கே வராது. 100% வாஸ்து கரெக்டாக வந்துடும். அப்போ அந்த பப்ளிக்கு எல்லா விஷயத்துலேயும் நல்லபடியாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு என்னன்னா, வடகிழக்கில் ஸ்டேர்கேஸ் 100% வரக்கூடாது, லிஃப்ட்டு வரக்கூடாது. இது பேசிக்கல். இது செப்டி டேங்க், கழிவறை சொல்லக்கூடிய செப்டி டேங்கு, டாய்லெட்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் வடகிழக்கில் வரவே கூடாது. அங்கே என்ன சார் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லு, போர்வெல்லு, சம்பு, வாட்டர் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வரணும். அது கரெக்டாக பண்ணணும். சரி, போர்வெல்லு சம்பெல்லாம் போட்டுட்டு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த நார்த் ஈஸ்ட் ஜோன்லேயே என்ன பண்ணுவாங்க, ஸ்டேர்கேஸுன்ற சொல்லிட்டு ஹெட்ரூம் மாதிரி போட்டுருவாங்க. ஹெட்ரூமுக்கு மேலேயே என்ன பண்ணுவாங்க, வாட்டர் டேங்க் வச்சுருவாங்க. ஸோ நார்த்து சைடும் ஈஸ்ட் சைடும் வெயிட் அண்ட் ஹைட்டு வரக்கூடாது. பேசிக்கல் இது ரூல். இது நார்த் அண்ட் ஈஸ்ட்டு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும். பில்டிங்கோட வெயிட் அண்ட் ஹைட்டு சவுத் அண்ட் வெஸ்ட்டில் தான் இருக்கும்.
ஸோ இந்த வாட்டர் டேங்க்கு எங்கே வரணும்னா சவுத் வெஸ்ட்டில் தான் வரணும். சவுத் வெஸ்ட்டில்ன்றது தென்மேற்கு மூலை என்றக்கூடிய நைருதி பிளாக், சவுத் வெஸ்ட் கார்னர், நம்ம வழக்கு சொல்ல கன்னி மூலை, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க மக்களோட இது பேசிக்கல். இது அதே போல் தென்கிழக்கு பகுதி சவுத் ஈஸ்ட்ன்ற இடம் என்னென்னா சமையல் அறை, கிச்சனுக்கு உரிய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இடம் தென்கிழக்கு மூலை. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுக்குறோன்னா வடமேற்கு, நார்த் வெஸ்ட்டில் கொடுக்கலாம் செகண்ட். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து தென்கிழக்கில் தான் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணுன்னா கிழக்கு பார்த்து அந்த மேடை அமைஞ்சிருக்கணும். ஸ்டவ் வந்து கிழக்கு, இவங்க வந்து சமைக்கிற இடம் கிழக்கு பார்த்து சமைக்கணும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ 100% வாஸ்துன்னு சொல்லிட்டு பில்டர்ஸ் நிறைய பேர் சவுத் ஈஸ்டில் கிச்சன்லாம் வச்சுடுவாங்க, மேடையெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் பை மிஸ்டேக் ஒன்று பண்ணிடுறாங்க. அது ஸ்டவ் இருக்கும், கிழக்கு பார்த்துருக்கோம், லெஃப்ட் சைடு நம்மளோட நிற்கும் போது இடது பக்கத்தில் சிங்க் இருக்கணும். நார்த் ஈஸ்ட் ஜோனுன்ற ஒரு ஏரியாவில் தான் சிங்க் இருக்கணும், வெசல்ஸ்லாம் இது பண்ணுறேன். இவங்க அந்த அளவுக்கு நுட்பமாக தெரியாது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரைட் சைடில் வச்சிடறாங்க. யூட்டிலிட்டி ஏரியான்னு சொல்லிட்டு சிங்க்கு யூட்டிலிட்டி ஏரியான்னு வச்சுருவாங்க. வாஷிங் மிஷினு சவுத் வெஸ்ட்டில் போயிட்டு ஒரு கிரேடிங் ஏரியா, வாட்டர் ஸ்டோரேஜ்லாம் வச்சுருவாங்க. அதை ஸ்டடி பண்ணிட்டாங்கன்னா 100% இன்னும் பக்காவாக வந்துடும். சிங்கை மட்டும் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணால், இது வந்து மக்கள் வந்து பார்க்கும்போதே, வீடு பார்க்கும்போதே அவங்ககிட்ட சொல்லிடணும். இது ஒரு விஷயம். மெயின் டோர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த டைரக்ஷனில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு வாஸ்து நிபுணர் கன்சல்டிங் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். பல வருஷமாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த டிகிரி. டில்ட்டிங் ஆகிடும் சில நேரத்தில், பிளாட்டு இதுவே டில்ட்டிங் ஆகிடும். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர்லாம் இப்போ பில்டர்ஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் ஒரு டிராயிங் டைரக்ஷன் நார்மலாக நார்த் ஸ்கேல் போட்டு பண்ணுவீங்க. ஆனால் பட்டு ஃப்ளாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடணும். ஒரு வீட்டோட டிராயிங் எடுக்கிறாங்கன்னா அது 600, 1200, 1 கிரவுண்டு கூட இருக்கட்டும். ஆனால் அந்த 1 கிரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு நேரடியாக அந்த இடத்துக்கு போயிடும். இடத்துக்கு போயிட்டு டைமென்ஷன்லாம் எடுத்துக்கணும். இப்போ 40/60ன்னா அந்த எல்லாம் மெஷர்மெண்ட்லாம் எடுத்துப்பீங்க. ரோடு ஃபேஸிங் எடுத்துப்பீங்க, நார்த்து வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து டிராயிங்கை போட்டிங்கன்னா டில்ட்டிங் 30 டிகிரி மாறிடும். நீங்கள் நுட்பமாக என்ன பண்ணணும்னா அங்கே போயிட்டு அந்த சைட்டோட வேக்கன்ட் சைட்டுக்கு போயிட்டு டைரக்ஷன் நார்த் ஸ்கேல் காம்பஸில் பார்க்கணும். 360 டிகிரி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அது கரெக்டாக இருந்ததுன்னா தப்பே நடக்காது. 2 பக்கம் இருக்கும், லெஃப்ட்டு ரைட்டு. அதில் ஏதாவது 30 டிகிரி மைனஸ் ப்ளஸில் மாட்டிடுச்சுன்னா நீங்கள் போடுற செப்டி டேங்க் ஆகிடுச்சு. கிச்சன் அந்த டைரக்ஷன் சொல்லுவீங்க, திரும்பிடும். சவுத் வெஸ்ட்டில் போய்ட்டு டாய்லெட் போய் மாட்டிக்கும். சவுத் ஈஸ்ட்டில் இருக்க வேண்டிய கிச்சன் வந்து சவுத் வெஸ்ட்டுக்கு போயிடும். நார்த் வெஸ்ட்டில் தான் நான் போட்டேன் செப்டி டேங்க்கு, கரெக்டாக தான் நான் ஸ்கெட்சு போட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நார்த்தில் போய் முடிஞ்சிடும். அது பெரிய இஷ்யூஸ் ஆகிடும், பெரிய ப்ராப்ளம் வந்துடும். ஸோ பேசிக்கலி ஒரு கான்ட்ராக்டர், ஒரு பில்டர், இந்த டிராயிங் பர் ஆர்கிடெக்ட் ஃபஸ்ட்டு பிளாட்டுக்கு போயிடணும். அந்த இடத்த வேக்கன்ட் சைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து காம்பஸ் வச்சு 90 டிகிரி கரெக்டாக வச்சு அதை மெஷர்மெண்ட் எடுத்து அது பிரகாரம் நம்ம ஸ்கீம் டிராயிங் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும், 100% இருக்கும். லைஃப் லாங்கும் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. இது மாதிரி ஒரு விஷயம். இதுலேயே வந்து இப்போ நீங்கள் கேட்டதில் இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த வாஸ்துன்றதுல 8 டைரக்ஷன்ஸ். இந்த 8 டைரக்ஷனில் ஒரு இஷ்யூஸ் இருக்குது. சவுத் வெஸ்ட்டில் ஒரு கான்செப்ட் இது மாதிரி இருக்குது. இப்போது வீடு கட்டிட்டாங்க, அப்பார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு 20 வருஷம் ஆகிடும். எதுவுமே ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாது. கட்டிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? இருக்கிறது சின்ன ஏரியாவில் ஸ்டேர் கேஸ் போட்டாங்க, தப்பாக பண்ணிட்டாங்க, செப்டி டேங்கு தவறாக போயிடுச்சு, வாட்டர் டேங்க்கு எல்லாமே மிஸ்டேக் இருக்குது. கிச்சன்லாம் இடிக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியல. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது சார். எஸ்பெஷலி இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் உடைச்சி கிடைச்சி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பட் அப்பார்ட்மெண்ட்டுன்னு போகும்போது அதில் ஒரு அசோசியேஷன் இருக்கும், அவன் உடைக்கவே விட மாட்டான். ஆஸ் அ ரூல் அது ஒன்றுமே பண்ண விட மாட்டான். அப்போ என்ன சார் பண்ணுறது? உடைக்காமல் ஏதாவது வழி சொல்லுங்க தான் நான் போகிற இடத்தெல்லாம் கேட்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய கொஸ்டின். என்ன பண்ண முடியும்? வேறு வழி இல்லை. என்னோட பாலிசியில் என்னென்னா டிஸ்போஸ் அண்ட் டெமாலிஷ் தான் என் பாலிசியே. அதுதான் வாஸ்துல வந்து டிஸ்போஸ் டெமாலிஷ் பண்ணுறோமோ ஆல்ட்ரேஷன் பண்ணோம், அப்போ தான் 100% வேலை செய்யும். அது இல்லைன்னா வேலை செய்யாது. அப்படி இருந்தும் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு இயல்பானது அது பழகி போயிடுச்சு. அந்த இதுலேயே ஊறி போயிட்டாங்க. உடனே எல்லாம் எடுத்த உடனே எந்த விஷயத்தையுமோ வந்து மாற்ற முடியாது. நம்மளோட கல்ச்சரு, நம்மளுடைய இது அப்படி ஆயிடுச்சு. ஸோ
அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இந்த 30 வருஷத்தில் ஒரு டைரக்ஷனுக்கும் நான் நிறைய விஷயம் எடுத்திருக்கேன். இந்த விஷயத்தை பண்ணும்போது ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயம் அது இந்த பிரபஞ்சம் யூனிவர்சல் அதுவாகவே கொடுக்கும். நான் சொல்கிற பரிகாரம் வந்து தகடு வைக்கிறதோ கல் வைக்கிறதோ யாகம் பண்ணுறதோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. ஒருத்தன் கிளம்பி இருக்கிறான், அமுத சுரபின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் பித்தளை வந்து 1 கிலோவே 220 ரூபா தான். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஏமாந்துன்னு தான் இருக்கிறாங்க மக்கள். படித்த மக்களும் ஏமாறுறாங்க, படிக்காதவங்க தான் ஏமாந்தாங்கன்னா பார்த்தா படித்த பக்கம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க தேவையில்லாத இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. நிறைய இது கிரிப்டோ கரன்சி, கேபிட்டல் ஐசி, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 லட்ச ரூபாய்க்கு 20,000 ரூபாய் கொடுக்குற 25 ரூபா கொடுத்தலாம் ஏமாந்துறாங்க. இதுக்கும் வாஸ்து இருக்குது, அதை பிற்பாடு நான் சொல்கிறேன். இது எந்த மாதிரி வீட்டில் போய் ஏமாறுவாங்க, எந்த வீட்டிலேருந்து ஏமாறக்கூடிய விஷயம் இதுவும் நான் சொல்கிறேன். அதே போல் நிறைய விஷயம் இருக்குது. இந்த நீட்டு, காலேஜு, ஸ்கூலு, வேலைவாய்ப்பு இதெல்லாம் நான் வாங்கி தரேன் சார், நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுங்க, எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும்னு சொல்லிட்டு போய் இதுலேயே காசை கொடுத்து ஏமாந்தவங்களும் இருக்காங்க. சரி, இந்த மாதிரிலாம் வீடு எப்படியாப்பட்ட வீடு, எந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, நீங்கள் ஏன் ஏமாந்தீங்க, உங்கள் வீடு என்ன மாதிரி இருக்குன்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். எஸ்பெஷலி சவுத் வெஸ்ட்டு 2 நீச்ச பாகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தில் ஏமாந்து போயிடுறாங்க. அதே மாதிரி ஏமாத்துறவனும் எப்படி இருப்பானா, இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பான். இதெல்லாம் நான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் நான் வரப்போகிற ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவேர்னஸாக இருங்க, யாரை நம்பியும் கொடுத்துடாதீங்க பணம் விஷயத்த. அது இன்வெஸ்ட்மெண்ட். இது இப்போ நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சைபர் கிரைமில் டிஜிட்டல் யுக்தியில் ஏமாத்துறான். திருடன் வந்து ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கான். ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ தட் நீங்கள் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் இதெல்லாம். சரி சார், இப்போ இந்த 8 டைரக்ஷனில் என்ன மாதிரி பரிகாரம், 8 டைரக்ஷன் இருக்குது. என்ன மாதிரி டைரக்ஷன் இருக்குன்னா, ஈசானி பாகம் என்ற வடகிழக்கு, இந்திரன் பாகம் என்ற கிழக்கு பகுதி, தென்கிழக்கு என்ற ஆக்னேய பாகம், யமன் திக்கு என்ற சவுத் சைடு 180 டிகிரியில் இருக்கும், நைருதி பிளாக் என்ற சவுத் வெஸ்ட்டு, வர்ணன் பிளாக் என்ற வெஸ்ட் சைடு, வாயுவினியம் என்ற பகுதியை நார்த் வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. குபேர பகுதின்றது வடக்கு மையப்பகுதி. இப்போ நம்ம 8 பகுதியில் இருக்குது. இந்த 8 பகுதி தான் ஒரு வீட்டோட ஆளுமைக்கு உட்பட்டு. 8 பகுதியும் 90 டிகிரியில் எங்கெங்கே எந்தெந்த பொருள் எந்தெந்த ரூம் இருக்கணும். மாஸ்டர் பெட்ரூம்னா இப்போ 3 படுக்கை அறை உள்ள ஒரு வீடு வாங்குறீங்க, 3 படுக்கை அறையில் எந்த பெட்ரூம் பெருசாக இருக்குன்னா அதுதான் மாஸ்டர் பெட்ரூம். 16க்கு 12, 16க்கு 10, 16க்கு 16னா மாஸ்டர் பெட்ரூம். சவுத் வெஸ்ட்டில் இருக்க பெட்ரூம் எல்லா பெட்ரூமை விட பெருசாக இருக்கணும். வடமேற்கு பெட்ரூம்ன்றது செகண்ட் ஆப்ஷன். அது வந்து கெஸ்ட்லாம் வந்துட்டு போகிற செகண்ட் ஆப்ஷன். 3வது பெட்ரூம் வடகிழக்குலையும் வச்சுக்கலாம், சவுத் ஈஸ்ட்லேயும் வச்சுக்கலாம். அது ஒரு வடகிழக்கில் வந்து இந்த சின்ன பசங்க படிக்கிறது, மெடிடேஷன், அது மாதிரி கூட வச்சுக்கலாம். இதுதான் வந்து இது. ஆனால் 3 பெட்ரூம்லேயே பெரிய பெட்ரூம் எங்கே இருக்குன்னா, ஆஸ் பர் வாஸ்தோட பேசிக்கல் என்ன கடைபிடிக்கிறான்னா, சவுத் வெஸ்ட் என்ற கன்னி மூலை, குபேர மூலை என்ற பகுதி தான் பெரிய பெட்ரூமாக இருக்கணும். இது பேசிக்கல். இது அதே மாதிரி டாய்லெட் எங்கெங்கே வரணும்னா, 4 மூலையில், வடகிழக்கு மூலையில் வரவே கூடாது, தென்மேற்கு மூலையில் வரவே கூடாது, தென்கிழக்கு மூலையில் வரக்கூடாது. எங்கே சார் வரலாம்? வடமேற்கு என்ற வாயுவினிய பிளாக் நார்த் வெஸ்ட்டில் தான் டாய்லெட் வரலாம். அது ஒரு இது. அப்படி போடும்போது உங்களுக்கு டிராயிங் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சவுத் வெஸ்ட்டில் பெரிய பெட்ரூம் போட்டுட்டு, நார்த் வெஸ்ட்டில் கெஸ்ட் ரூம் போட்டு, வெஸ்ட்டோட சென்டரில் டாய்லெட் போட்டுருங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு டாய்லெட் அட்டாச்சு ஆகிடும், நார்த் வெஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாய்லெட் போட்டுருங்க. அப்போ பெட்டர் தேன் 270 டிகிரி வெஸ்ட்டில் 2 டாய்லெட்டும் போட்டுட்டு 2ம் அட்டாச் கொடுத்துடலாம். இது பேசிக்கல். ஒரு ஸ்கெட்ச் போடும்போது இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது கரெக்டாக டிராயிங் வரும், வாஸ்து நம்ம கீப்பப் பண்ணலாம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயம். இதில் தவறுதலாக ஆகிப்போச்சு. இப்போ நிறைய இடத்துல வந்து அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு இப்போ மாட்டிக்கிட்டோம், தப்பாக வந்துடும், ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா, இப்போ வடகிழக்கில் போயிட்டு ஒரு டாய்லெட் வந்துருச்சு அப்பார்ட்மெண்ட்டில், உடைக்கவே முடியாது. செப்டிக் டேங்க் வந்துருச்சு, உடைக்க முடியாது. மொத்தம் 4 மாடிக்கு உண்டான ஸ்டேர் கேஸ் அங்கே வந்துடுச்சு, உடைப்ப முடியுமா? முடியவே முடியாது. இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தால் கூட உடச்சி பண்ணணுன்னா 5 லட்சம் 10 லட்சம் ஆகும். ஸோ தட் இது எல்லாமே வந்து எக்கனாமிக் பொருளாதாரம் அந்த சூழ்நிலை அமையணும், நடக்காது. ஸ்ட்ரக்சரலும் வீக் ஆகிடும்.
இதுவும் இருக்கும். அப்போ அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரல் டிசைனர் வைக்கணும், வாஸ்து இருக்குது, நிறைய இருக்குது. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஆகிடும். அப்போ மக்கள் வந்து அப்செட் ஆகிடுவோம். என்னடா இது தவறுதலாக நம்ம வாங்கிட்டோம், தவறாக கட்டிட்டோம். நம்ம இவங்களுக்கு எல்லாம் ஒரு எளிமையான பரிகாரம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீண்ட நாட்களாக ஆய்வு பண்ணி எடுத்த பல விஷயங்கள். வடகிழக்கு பகுதியை பாதிக்கப்பட்ட ஒரு வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ இருந்தால் நீங்கள் எலிஃபண்ட் கோயில் ஆணைக்கு போயிட்டு, இல்லை வண்டலூரில் இருக்கிற ஆணைக்கு போயிட்டு கரும்பு வாங்கி கொடுங்க. கரும்பு வாங்கி கொடுக்கணும். அது மிகப்பெரிய பரிகாரம். அது சிம்பிளான பரிகாரம். இந்த பிரபஞ்சத்தில் பல விஷயம் ரகசியம் அடங்கியிருக்கு. இதை நீங்கள் வாங்கி கொடுங்க. வடகிழக்கு பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே ஆணைக்கு கரும்பு வாங்கி கொடுப்பது சிறப்பு. அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து விஷயங்கள், மாற்றங்கள் அது ஆட்டோமேட்டிக்காகவே உருவாகும். ஒன்று. கிழக்கு பகுதியில் ஒரு பில்டிங்கோ இல்லை ஸ்டேர் கேஸோ இல்லை செப்டிக் டேங்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள், டாய்லெட்டு சென்டராக வைக்கலாம். இப்படி சில விஷயங்களை வந்து சவுத் ஈஸ்டும் நார்த் ஈஸ்டும் இல்லாமல் ஒரு 20 அடி மனை வந்துருச்சு, சின்ன பிளாட்டு அப்படின்னும் போது செப்டிக் டேங்கு ஈஸ்ட் சென்டரில் வைக்கலாம். நானே அதை பண்ணியிருக்கலாம், பயப்படாதீங்க, தாராளமாக வைக்கலாம். சவுத் ஈஸ்ட்டுக்கு தான் போகக்கூடாது, வடகிழக்கு தான் போகக்கூடாது, சென்டராக வைக்கலாம் செப்டிக் டேங்க். ஸோ தட் இங்கே வந்து தவறான பாகம் போகும்போது அங்கே வந்து என்ன சார் பரிகாரம், இப்போ நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, கோதுமை மாவை வந்து நல்லா எடுத்துக்கணும். எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டை அந்த சீடை மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு குளத்தில் இருக்க மீன்களுக்கு அதை போடணும். கிழக்கு பகுதி பாதிப்படைந்த வீடுகளுக்கு, குடியிருப்புகளுக்கு இந்த மீன்களுக்கு உணவாக கொடுக்கணும். கோதுமையை உருண்டையாக பண்ணி கோயில் குளங்களில் போடணும். இந்த பொரிகளெல்லாம் போடுற மாதிரி இந்த கோதுமை பாவை எடுத்து போடணும். இது ஒரு பரிகாரம். அதே மாதிரி தென்கிழக்கு பகுதி பாதிப்படைஞ்சிருச்சு, அங்கே செப்டிக் டேங்கோ பள்ளமோ ஏதோ இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா, அதாவது கோமாதா இருக்குல்ல, இந்த மாடுகள்லாம் இருக்கிற இடத்துல பசுமாடுகளுக்கு தேவையான பில்லு, அகத்திக்கீரை, தேவையான விஷயம் அதுக்கு உண்டான மெயின்டெனுக்கு உண்டான வகையோ ஏதோ ஆனால் கொடுக்கலாம். எஸ்பெஷலி தென்கிழக்கு பாகம் வந்து ரொம்ப முக்கியமான பாகம். அங்கே வந்து நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட கிணறுலாம் 30 வருஷம் 40 வருஷம் கிணறுலாம் நான் பார்த்துருக்குறேன். தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடுகளில் இந்த குழந்தை பேர் வந்து ட்ரபிள் கொடுக்குது, லேட்டாகும். சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் செனை உள்ள பசு, இதெல்லாம் ஆய்வில் எடுத்த விஷயம். பெரிய பரிகாரமே கிடையாது. என்னடா இது பரிகாரம் இவர் சொல்கிறாருன்னு 10 காசு செலவில்லாத பரிகாரம். இதெல்லாம் ஆத்மா செய்யும்போது இந்த பிரபஞ்சமே வந்து அனைத்து பல்லுயிர்களுக்கும் உண்டான இது. மனிதர்களுக்கு மட்டும் வாழக்கூடியது இல்லை, எறும்பு வரைக்கும் இங்கே வாழக்கூடியதுக்கு தகுதி இருக்குது. மனிதர் என்ன நினச்சினா நமக்கு மட்டும்தான் சொந்தம்ன்றான், கிடையவே கிடையாது. அப்போ அப்படியாப்பட்ட அந்த பசுவுக்கு வந்து அதுக்கு உணவளிக்கிற போது வெல்லமோ பச்சரிசியோ இந்த மாதிரி, அது எஸ்பெஷலி செனை உள்ள பசுமாடுக்கு கொடுக்கும்போது இந்த காரியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதெல்லாம் நம்பிக்கை, ஆதி காலத்துலேருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இது சவுத் ஈஸ்ட்டுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் சைடு அந்த இடத்த வாஸ்துல என்ன சொல்கிறான், யமன் திக்குன்றான். அந்த இடத்த 180 டிகிரி யமன் திக்கு. அப்போ நான் வந்து சில இடத்துல வந்து ரொம்ப பாதிக்கிறதா மிருத்யுஞ்சயம் மந்திரத்தையே நான் வந்து எல்லாருக்குமே நான் கொடுக்குறேன். மிருத்யுஞ்சய மந்திரத்தை வச்சுக்கோங்கன்றத நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன், என்னோடய கிளைண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னும்போது, எரும மாடு இல்லை ஒரு கொடுமை என்னன்னா, எரும மாடை வந்து நம்ம ஜனங்க வந்து கருப்பாக இருக்கிற பொருளோ எந்த விஷயமே நம்ம நிறத்தை பார்த்துட்டு ஒதுக்கிடுவாங்க. அதுவும் இந்த படைக்கப்பட்ட ஒரு விஷயம் எரும மாடு. பசுமாடுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உரிமை கொடுக்குறீங்களோ, முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அந்த எரும மாடு என்ன பண்ணுச்சு, எரும மாடுக்கும் அது ஒரு வாயில்லாத ஜீவனை. அதுக்கு உண்டான தெற்கு பகுதியில் பாதிக்கப்பட்ட வீடோ நிலமோ இருந்தால் அதற்கு புண்ணாக்கு, அது என்ன சாப்பிடும், பொட்டு புண்ணாக்கு, அதை வாங்கி கொடுங்க, பில்லு வாங்கி கொடுங்க. அதுவும் இந்த பூமி பந்தில் பிறந்த அது ஒரு ஜீவன். அதை யமனோட வாகனமாக்கினால பயம் வந்துடுது. நான் இப்போ சொல்ல போகிறதுல அதில் சில ரகசியமாக அடங்கி இருக்குது. இந்த மாதிரி விஷயத்த எருமாடுக்கு கொடுக்கும்போது தெற்கு சைடு பாதிக்கப்பட்ட விஷயத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களே உணர்வீங்க. பல விஷயம் படுக்கையாக இருந்தவங்களாம் எழுந்ததுலாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயம் பண்ண இது எளிமையான இந்த மாதிரி பரிகாரங்கள் சித்தர் காலத்திலேருந்து ஆதி காலத்திலேருந்து பண்ணப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம்
படிப்படியாக மக்கள் மாறி வேறு இதுக்கு போயிட்டாங்க. டிஜிட்டலில் அது இதுன்னு ரொம்ப ஸ்டைலிஷாக போயிட்டாங்க. இதெல்லாம் பாரம்பரியமான விஷயங்கள். இதை பண்ணுங்க. அடுத்தது, நான் இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்து ஆய்வு பண்ணி சோதிச்சுட்டு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏனோதானன்ற விஷயத்த நான் எந்த காலத்துலையும் பேச மாட்டேன். தென்மேற்கு பகுதி, இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டிலேயே. சவுத் வெஸ்ட், அங்கே பால்கனி வரவே கூடாது, மெயின் டோர் வரக்கூடாது. அது 2 பாகமும், சவுத் சைடும் சரி வெஸ்ட் சைடும் சரி, நீச்ச பாகம் என்ற கூடிய இடம். அந்த இடம் வந்து சேலஞ்சிங் பிளேஸ். டிராயிங் போடும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும். அந்த இடம் ரொம்ப 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 முக்கியமான பிளேஸ். அது ஜாக்கிரதையாக அந்த இடத்த டீல் பண்ணணும். எந்த ஒரு வீடு வாங்கினா கூட சரி, அந்த இடத்துல மெயின் டோர் இருக்கா எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். சரி, அந்த இடம் பாதிக்கப்பட்டுச்சு. பாதிக்கப்பட்டால் என்ன மாதிரி நடக்கும்னா, பலவிதமான பிரச்சனைகள் நடக்கும். திருமண தடை கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையே இருக்காது. பல பிரச்சனை வரும். இருதாரத்துக்கு உரிய விஷயங்களும் அங்கே நடக்கும். அஃபேர் சொல்லக்கூடிய விஷயங்களும் அந்த ஜோனில் நடக்கும். இதெல்லாம் இப்போ சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன். நிறைய நான் வரப்போகிற காலத்தில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த இடம் பாதிக்கப்பட்டதுன்னா என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. ஸ்னேக் பார்க், பாம்பு பண்ணைக்கு போகிறீங்க. பாம்பு பண்ணைக்கு போயிட்டு அதுக்கு உண்டான அந்த இடத்துல ஒரு நாளைக்கு உண்டான அது ஒரு உணவு, அது சாப்பிட்ணும்ல, அதுக்கு உண்டான முட்டையோ ஏதோ கொடுக்குறான், அவன் கொடுப்பான். அதுக்கு உண்டான ஒரு தொகையை கட்டுங்க. அதுக்கு உண்டானது என்னவோ அந்த பரிகாரத்தை பண்ணுங்க. இது சவுத்து வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம். பாம்பு பண்ணைக்கு போகிறீங்க, பாம்புக்கு தேவையான உணவு இதில் நீங்கள் கொடுங்க. அங்கே போய் பாம்பை பார்க்குறீங்க, வரீங்க, அதோடு நிப்பாட்டிங்க. இது ஒரு காரணம். இதெல்லாம் அந்த காலத்தில் புத்துக்கு பால் ஊற்றுறது, இதெல்லாம் ஒரு இது ஒரு மெத்தடு. மேற்கு பகுதியில் ஒரு கிணறு இருக்குது, விவசாய கிணறு இருக்குது, இல்லை வீட்டிலே கிணறு இருக்குது. மேற்கு பகுதியில் பெரிய பள்ளம் இருக்குது. மேற்கு பகுதி பாதிக்கப்பட்ட வெஸ்ட் சைடு 270 டிகிரி இந்த இடத்துல பாதிக்கப்பட்டு போச்சு. என்ன சார் பண்ணுறது? இருக்குது எளிமையான பரிகாரங்களில். வெஸ்ட் சைடை பாதிக்கப்பட்டால் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிளைண்டு, கண்ணு தெரியாதவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஒரு வசதி வாய்ப்பு இருந்த அந்த மாற்றுத்திறனாளி ஒரு வண்டி மாதிரி கூட வாங்கி கொடுங்க. அந்த 3 சக்கர வண்டி மாதிரி இருக்கிறத கூட வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பிளைண்டு இதுக்கு போய் பண்ணுங்கள். இங்கே பூந்தமல்லியில் கூட பிளைண்டு ஸ்கூல் அது மாதிரி இருக்குது. பாம்குரோ பக்கத்தில் இருக்குது. அந்த பசங்களுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். இது பொதுவாக காகத்துக்கு வைக்கிறச்சா கூட அது ஒரு ஐதீகமாக இருக்குது, காக்காக்கு வைக்கிறது. நான் இன்னொரு விஷயத்தை நான் இதுலேருந்து எடுத்த விஷயம் என்னென்னா, ஆமை இருக்குல்ல, ஆமை எப்படின்னா, குஞ்சு பொறிக்கிறதுக்கு கடல் எவ்வளோதான் ஆழத்தில் இருந்தாலும் அது கரைக்கு தான் வந்தாகணும். கரைக்கு வந்து தான் குஞ்சு பொறிக்கும். அதில் அதோட குஞ்சு பொறிக்குதுன்றது நிறையா இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கு பாதுகாப்பும் இருக்காது. கண்ட விலங்குகள்லாம் கொத்திட்டு போயிடும். அதோட ஆமையோடைய இப்போ இந்தியா லெவலில் நிறையா அழிந்து கொண்டே வருது. அதுக்கு ஒரு செக்டார் பீப்புள் பாதுகாக்கிறாங்க. இதுக்குன்னு அந்த கரையோர ஒதுங்கினதெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கல்பாக்கம், நெம்மிலி, இந்த பக்கம்லாம் மகாபலிபுரம் இந்த சைட்லாம் போனீங்கன்னா இந்த பீப்புள் இருக்காங்க. அதை குழந்தை மாதிரி எடுத்து சேகரிக்கிறாங்க. அந்த சேகரிக்கிற விஷயத்தில் போய் உதவுங்கள். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனை தீரும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள். இதில் எதுவுமே தகுடு, இந்த போலித்தனமான வேலையே கிடையாது. உங்கள் மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும். ஒரு மாடு சாப்பிடும்போது நீங்கள் பாருங்கள், ரசித்து பாருங்கள், பல விஷயம் நடக்கும். இது ஒன்று. அடுத்தது வடமேற்கு என்ற வாய்வினிய பிளாக், நார்த் வெஸ்ட். இந்த பிளாக் பாதிக்கப்பட்டதுன்னா பெரிய இஷ்யூவே மனம் நலம், மன நிம்மதி. இந்த வாஸ்துலேயே மெயினான விஷயம் மனநலம், மன நிம்மதி, ஆரோக்கியம். இதுதான் பேசிக்கல். வாஸ்துக்கு மிகப்பெரிய இதுதான். பணம் காசுலாம் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு மன நிம்மதி இருக்கணும், மனநலம் இருக்கும். மனநலம் பாதிக்கப்பட்டாவே முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அப்செட் ஆகிடுவோம். வராது. கவிதை எழுதலாம், கவிதை வருமா? வராது. வேலை செய்கிற இடத்துல வருமா? வராது. அப்போது இந்த இடத்துல மனநலம் குன்றியவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அவங்களோட போய் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ஒரு 1 hour அவங்களோட போய் பேசுங்க. அவங்களுக்கு என்னவோ ஒரு நாள் கூட உணவு கூட நம்ம பணம் கட்டலாம். 1500 2000 ரூபாய் காலை சிற்றுண்டிய மதிய இதை கொடுக்கலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் கூட இருக்குது. ஏர்வாடின்னு சொல்லக்கூடிய இருக்குது.
அந்த மாதிரி சில இருக்குது. இப்போ நம்ம அந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் கேஎம்சிக்கு போங்க, மென்டல்லான்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. மனநலம் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை நிறைய படித்தவங்க கூட பல விஷயத்தை யோசித்து மனநலம் பாதிக்கப்பட்டுருவாங்க. இது அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். சரி, இதில் இது மட்டும் தானான்னா இன்னொரு முக்கியமான விஷயம், மங்கி, குரங்கு இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் போகிற இடத்துக்கோ இல்லை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எஸ்பெஷலி அவங்க பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். என்ன மாதிரி குரங்குன்னும் போது ஒரு விளையாட்டு சேட்டை இது மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு வாங்கிட்டு போங்க, பழங்கள் வாங்கி கொடுங்க. எந்த விதத்திலையும் இந்த மாதிரி வடமேற்கு பாதிக்கப்பட்டவங்க எந்த விதத்திலையும் குரங்க நீங்கள் துன்புறுத்திடாதீங்க, மேலும் சிக்கலில் போய் மாட்டிப்பீங்க. அதையே உஷாராக பார்த்துக்கிட்டு அதுக்கு உண்டான பழத்தை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து விஷயம், நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் இது நிறைய விஷயம் லைஃப்பில் கிடைக்கும். ஒன்று. அடுத்தது குபேர பாகம் என்ற 360 டிகிரி, இதுதான் வடக்கு. இது குபேரன் யார்? திருப்பதி ஏழுமலையானுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தவர். அவர் தலையிலேயே போய் வெயிட்டு வச்சு நம்ம சும்மா விடுவாரா? தலையில் வச்சு கொட்டிடுவார். இது நிறைய பேருக்கு தெரியாமல் அங்கே போய் படி ரூமை போடுறது, படிக்கட்டு கட்டுறது, பில்டிங்கோட ஓல் இது வந்து நார்த்து சைடு. நான் முதல்லேருந்தே சொல்ல பாருங்கள், நார்த்து பக்கம் குறைந்தபட்சம் 3 அடியாவது இடைவெளி கொள்ளும் சின்ன பிளாட்டுக்கு. பெரிய இடமா இருந்ததுன்னா 6 அடி, 8 அடி, 10 அடி, 11 அடி. இந்த மாதிரி வடக்கு பகுதி நீங்கள் எந்த அளவுக்கு இடம் விடுறீங்களோ உங்களுக்கு பொருளாதாரம் தங்கு தடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு இது. அப்போ அந்த குபேர பகுதியில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னும் போது, குபேர பகுதிக்கு திருநங்கை அவங்களுக்கு வந்தான்னு கேட்டால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற காசை கொடுத்து உதவுங்க. இது மாதிரி நிறைய வாழ்வியல் தத்துவங்கள் இருக்குது, பரிகாரம் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் நம்ம வரப்போகிற எபிசோடில் ஒன்று ஒன்றா நம்ம சொல்லுவோம்.